நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்குமா. ஓகே சார். சார், மீன ராசி பத்தி பேச போறோம். அவங்களோட குரு பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு, அதாவது அவங்க கிரகநிலை மாற்றங்கள் எப்படி சார் இருக்கு, தெரிஞ்சுக்கலாமா? இப்ப மீன ராசிக்கு அதிரடி அதிர்ஷ்ட யோகம், அதிரடி அதிர்ஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாக்பாட் யோகமாக, ஒரு ஜாக்பாட் அப்படின்னு என்ன, திடீர் யோகம். திடீர்னு பெரிய சாதாரண நிலையில் இருக்கிற கூட ஹை லெவல்ல பெரிய லெவல்ல வந்து வரக்கூடியது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்படின்னா 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டஸ்தானம். அப்ப மீனத்துக்கு 5ஆம் இடம், அந்த மீனம் 1-10 மீன ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும். ஒரு மனுஷன் சம்பாதிக்கணும்னா தொழில் நல்லா ஓடணும்ல, அவர் நினைச்சது நடக்கணும். அப்ப 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப 1-10 போய் எங்க உட்கார்றாரு? 5ஆம் இடம் சாதாரண இடங்கள, ஷேர் மார்க்கெட்டு, சரி செய்யற முதலீடு. இப்ப ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அப்ப அவங்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து பெரிய பெரிய ட்ரஸ்ட்ல நடத்துவாங்க. மீனராசிக்காரவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட்ல நடத்துவாங்க. வெளிநாட்டு நிறைய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வர்த்தகம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பெரிய ஜாக்பாட்டை அடிக்கிறதுக்கு 100க்குன்னு ஒரு வாய்ப்பு வரும். வெளிநாட்டுல நிறைய பணம் வரும். அந்த அளவுக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். ஏன்னா இப்ப மீனத்திற்கு 12ஆம் அதிபதி வந்து இப்ப ராசியில் உட்கார்ந்துருக்காரு, சனிபான உட்கார்ந்துருக்காரு. அப்ப அதே நேரத்துல மீனத்துக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்து, சனி செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு வகையில சனி செவ்வாயும் சேர்க்கை சரியில்லை அப்படின்னாலும் மீனத்துக்கு யோகத்தை கொடுக்கும், நீண்ட தூரத்தின் மூலம் வருமானத்தை கொடுக்கும். அதாவது சனி பகவான் வந்து ஒரு கீழ்நிலை இருக்கக்கூடியவங்களை பூரா வருமானத்தை வந்து அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த இதுல இருப்பாங்க. பதவி வருமானம் வரும், அந்த பொறுப்புகள் இருப்பாங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்துவாங்க. கீழே ஒரு கிராமத்துல ஒரு ட்ரஸ்ட் எடுத்து நடத்துறது, அதனால வருமானம் நிறைய வரும் அவங்களுக்கு. வருமானம் செய்யறாங்க அவங்களுக்கு. இப்ப அவங்க எல்லாம் நிறைய சிரமம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம் திரும்ப திரும்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானம். அப்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அப்ப மீனத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு பகவான் அவர் முதல்ல பார்க்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம், பாக்கிய திரிகோணம். அப்ப ஒரு திரிகோணத்திலே உயர்ந்த ஸ்தானம் 9ஆம் இடம், அது செவ்வாயினுடைய வீடு. அப்ப செவ்வாயினுடைய வீடு அப்படின்றது ஒரு செவ்வாய் பூமிகாரகன். அப்ப அரசியல் அரசாங்கத்துல உயர்ந்த பதவியில அவங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்தஸ்து, பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரும். செல்வத்தில் உயர்ந்து இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்களுக்கு விரும்பக்கூடிய அளவில் இருக்கும். தெய்வம் போல மதிப்பாங்க. 9ஆம் இடம் தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 9ஆம் இடம் ஆன்மீக ஸ்தானம், தெய்வஸ்தானம். அப்ப இவங்க செய்யக்கூடிய செயல்னால தெய்வம் போல உங்களை பாவிக்கக்கூடிய, அவங்கள வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு மக்கள் மத்தியில பேரும் புகழ் எடுக்கும். இப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஒருத்தர் வந்து தனக்கு வருமானம் போக மக்களுக்கு ஒரு சேவை செய்யறான்னா அந்த அளவுக்கு வருமானம் வந்தால் சேவை செய்ய முடியும். அப்ப அந்த அளவுக்கு உங்களை வாழ்க்கை தரமும் உயரும், வருமானம் முன்னேற்றம் ஏற்படும், அந்த அளவுக்கு சிறப்பு பெறும். அப்ப இவங்க பார்க்கக்கூடிய குரு எங்கிருந்து பார்க்கக்கூடியது பாக்கியஸ்தானத்தை, மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்த பார்வை எங்க பார்க்கிறார்? மகரத்தை பார்க்கிறார். அப்ப மகரம் என்பது மீனத்துக்கு வந்து லாபஸ்தானம், 11ஆம் இடம். அப்ப 11ஆம் இடம் பத்தி அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 11ஆம் இடம் என்பது அரசனுக்கு நிகரான வருமானம் தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப அந்த இடத்த சாதாரண ஒரு புதனோ பார்க்கல, ஒரு செவ்வாயோ பார்க்கல. செவ்வாய் வந்து ஒரு கலக கிரகம். அதாவது அவர் எங்க இருந்தாலும் ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவார். சண்டை கிரகம் பேர் அவருக்கு பேரு. அப்ப இந்த குரு யாரு? தனகாரகன். தனகாரகன். இப்போ ஒரு நீதிபதி ஒருத்தர் ஆகணும்னா குரு அங்க இருந்தா நீதிபதி ஆக முடியும். ஏன்னா குரு மாதிரி இவங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீதிபதி போஸ்ட்ல உட்காந்து ஒரு நீதி வழங்குறாங்கன்னா குரு அந்த இடத்துல ஜாதகத்தை வலிமையா இருந்தா நீதிபதி இடத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு குரு பகவான் வந்து அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்து, அப்ப இவங்களுக்கு பெரிய பெரிய உயர்ந்த மனிதர்கள், பெரிய பெரிய மனிதர்கள் அவங்க எல்லாம் வந்து மீன ராசிக்கு ஆதரவா இருந்து அவங்களுடைய லாபஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானத்துக்கு, இந்த வெற்றிக்கு அவங்க எல்லாம் காரணமா இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய தரம், வாழ்க்கை தரம், பண வருமானம், பதவி, பேர் புகழ், அந்தஸ்து எல்லாமே வெற்றிக்கு மேல் வெற்றியா போகும். அப்ப இது ஒரு அதிரடி அதிர்ஷ்டம் என்பது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? அடுத்து இவர் எங்க ராசியே பார்ப்பார்.
மீன ராசியை பார்ப்பாரு. அப்ப மீன ராசியை பார்க்கும்போது சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் மீன ராசி. சந்திரன் உடல் மனசு. அப்ப இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, என்ன திட்டம் போடுறாங்க, என்ன எதுக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க, இவங்க என்னால ஆசைப்படுறாங்க, அந்த ஆசையை குரு பார்த்தாருன்னா நிவர்த்தி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நிச்சயமா. அப்ப அதுவும் அவங்க நினைக்கிறது போல வெற்றி அடையும். அப்ப இந்த 3 பார்வைகளும் முக்கிய பார்வைகளாக மீன ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஓகே சார். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். எந்த மாதிரி விஷயங்கள் சார்? இப்ப முதல்ல மீன ராசிக்கு இந்த சொத்து சுகங்கள், மீன ராசிக்கு 4ஆம் இடம் வந்து புதனுடைய இடம். அப்ப குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு 12ஆம் இடமா வருது. அப்ப இவங்க பதவி பேர் புகழ்ல எல்லாம் வரது சரிதான். இந்த வீடு வாங்கும்போது கொஞ்சம் டாக்குமெண்ட்ல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சுகாதாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை புதன் வீடு 4ஆம் வீடா வர்றதுனால குருவுக்கும் புதனுக்கு ஆகாது. அதனால அதுல சில என்னதான் குரு அந்த இடத்துல வலிமையா இருந்தாலும் அந்த 4ஆம் இடம் புதனுடைய வீடாக இருப்பதனால் குருவுக்கும் புதனுக்கு ஆகாது. அப்ப உடல் சுகாதாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும்.